இதெல்லாம் செல்லாது, மண்ணுன்னா அழுக்கு, மண்ணுன்னா வீடு ஃபுல்லா சுத்தம் இல்லாம போயிரும்னு வீட்டுக்குள்ள செடிகள் வளர்ப்பதை கூட கண்டிச்சுட்டாங்க. ஒரு நாள் அதிகாலையில கமலாவும் யாருக்கும் தெரியாம மெதுவா மொட்டை மாடிக்கு போனான். மொட்டை மாடி வெறுமையா சிமெண்ட் தரையா கிடந்துச்சு. எவ்வளவு பெரிய இடம் வீணா இருக்கிறதேன்னு நினைச்சான். அன்னையிலிருந்து கமலா தன்னோட ரகசிய திட்டத்தையும் ஆரம்பிச்சான். பழைய பிளாஸ்டிக் வாளி, குட்டி குட்டி டப்பா இதெல்லாம் கொண்டு வந்து வரிசையா மாடியிலையும் வச்சான். சமையலறை கழிவு, காய்கறி கழிவுன்னு உரமாக்கையும் கச்சுக்கிட்டான். மாமியாரு கண்ணோடி தூங்கும் அதிகாலை நேரங்கள்ல அவ மாடியில செடிகளை பராமரிச்சா. கைகள் மண்ணால நிறைஞ்சாலும் வியர்வை முகம் வழியா வடிஞ்சாலும் அதை பார்க்கும்போது அவளுக்கு ஆனந்தமா இருந்தது. யாராவது வந்தா அவசரமா போட்டுட்டு கீழே இறங்கி வந்துருவா. கொஞ்சம் வாரங்களும் கழிச்சிச்சு. மாடியில அவ விதைச்சிருந்த வெண்டைக்காய், தக்காளி, கீரை வகை, கத்திரிக்காய்னு எல்லாமே பசுமையா தழைக்கவும் தொடங்குச்சு. மாடியில வெறுமையா இருந்த சிமெண்ட் தர இப்போ